ஹாய் நெட்ஸ், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. யோ மதன், என்னையா சொல்றீரு? நெட்ஸ்னா யாரு? யோ மதன் மனுஷா, இன்னைக்கு லவ்வர்ஸ் டேல ஆசையா ஒரு விஷ் பண்ணுவோம் வைப்போம், ஏதாவது செய்றீரா? ஏட்டி, அதுக்கு தாண்டி உனக்கு விஷ் பண்ணேன் நானு. எப்பயா விஷ் பண்ணீரு? வேலண்டைன்ஸ் டே சொன்னலட்டி, அதான். பாரு, திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு. யோ, இன்னைக்கு லவ்வர்ஸ் டேன்னு சொல்லிட்டே இருக்கேன்ல. போ, இவளுக்கு வேலண்டைன்ஸ் டேனா என்னன்னு தெரியாதா? சரி, இவளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய? ஹாப்பி லவ்வர்ஸ் டே நட்டமா. ஏட்டி, என்ன காலையிலே உட்கார்ந்து பேசிட்டு கிடக்க? வீட்டு வேலையெல்லாம் பார்க்க வேணாமா? இல்லைங்க த, என்ன சமைக்கலான்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏட்டி, இன்னைக்கு புதன்கிழமை தானே, ரோட்ல மீன் வித்து போவாங்க. மீன் வாங்கி நல்லா காரஞ்சாரமா நறுக்கு சுருக்குன்னு வச்சு வை. நமக்கு சமைக்க தெரியாது, இருந்தாலும் இந்த கிளவி நம்மளை போட்டு அதை எடுத்து வை இதை எடுத்து வைன்னு உயிரைத்தான் வாங்குது. அது சமைச்சாதான் என்னவா? ஏமா, இன்னைக்கு நீங்க உங்களுக்கு மட்டும் ஏதாவது சமைச்சுக்கோங்க, நானும் நெட்டமாவும் வெளியே சாப்பிட்டுக்கிறோம். என்னது, ரெண்டு பேரும் வெளியே போய் சாப்பிட போறீங்களா? வீட்டுல சாப்பிட என்னவா? காசு என்ன தெருவுல கொட்டியா கிடக்கு? எல்லாம் இவள சொல்லணும். இவ சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு அவன்கிட்ட ஏதாவது ஸ்க்ரூ கொடுத்து விட்டுட்டு இருப்பான். ஏமா, அவளை சும்மா சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா. நாங்க கடைக்கு போகணுங்கிறது நெட்டமாவுக்கே தெரியாது. பாரு, பொண்டாட்டியை சொன்னதும் என்ன கோவம் வருதுன்னு. இந்த அம்மைக்கு என்னைக்காவது ஒரு நாள் கடையில வாங்கி தந்திருப்பியால? திடீர்னு இன்னைக்கு என்னால கடையில? ஏமா, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, அதனாலதாம்மா. என்னத்துல சொல்ற? என்ன டேவா இருந்தா என்ன? ஏமா, இன்னைக்கு லவ்வர்ஸ் டே, அதாம்மா. கடைக்கும் போவேனா ஒண்ணும் போவேனா, வீட்டுல என்னத்தையாவது சமைச்சு தின்னுட்டு உட்காருங்க. சரி, நம்ம மாவ என்ன செய்யறான்னு ஃபோன் பண்ணி கேட்போம். ஹலோ மாவளே, நான் தான் அம்மா பேசுறேன். பாருமா, சாப்பிட்டியாமா? இன்னைக்கு என்னமோ காதலர் தினம்னு சொல்றானே உங்க அண்ணன். ஆமாமா, இன்னைக்கு லவ்வர்ஸ் டே தாமா. மாப்பிள்ளை இன்னைக்கு ஒன்று வெளியே எங்கேயாவது கூட்டு போறாராமா? போயிட்டு ரெண்டு பேரும் வெளியே வேணா போயிட்டு நீங்க அப்படியே சாப்பிட்டு வர வேண்டியதானே ஹோட்டல்ல? ஆமா, உங்க மாப்பிள்ளை கூட்டு போயிட்டு தான் மறு வேலை பார்ப்பாரு. அவர் கூட்டு போகலன்னு சொன்னாலும் நீ தாண்டி ஆசையா பேசி அப்படி இப்படின்னு நைஸா வெளியே கூட்டு போகணும். இது கூடயாம ஒரு பிள்ளைக்கு சொல்லி தரணும். இல்லம்மா, அவர் வேலைக்கு போயிட்டாரு. ஏட்டி, அப்ப ஃபோன் பண்ணி சாயந்தரம் சீக்கிரமா வர சொல்லு. சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் பீச்சுக்கு பார்க்குக்குலாம் போய் அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு நைட்டுக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வீட்டுக்கு போங்க. என்ன? சரிம்மா, நான் பாத்துக்கிடுறேன். ஏட்டி, செலவுக்கு காசு பத்திரம்னா சொல்லு, நான் கூட தர்றேன் உனக்கு. அதே மதியானத்துக்கு வேணா வீட்டில் சாப்பிட்டுக்கிறோம், நைட்டுக்கு வேணா நானும் மதனும் வெளியே போய் சாப்பிட்டுட்டு வரட்டுமா? சாயந்தரம் சீக்கிரம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே பார்க்கு பீச்சுன்னு எங்கேயாவது போயிட்டு நைட்டு வெளியே சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். ஏட்டி, என்ன சொல்ற? ஏட்டி, காசு பத்திரம்னா சொல்லு, உனக்கு நான் கூகுள் பே வேணா அனுப்பி விடுறேன். வச்சிடுறேம்மா. என்னடி சொல்ற? நைட்டுக்கு சாப்பாடு வீட்டில் ரெடி பண்ண வேண்டியதானே? வெளியே போய் சாப்பிட்டா எவ்வளோ செலவாகும்? அவங்க பொண்ணுக்கு காசு பத்தலைனா கூட தருவாங்களாம். நம்ம வெளியே போகிறதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு இந்த அக்கா போகிறா இருக்குது.